ஒரு தென்னை மரம் முழுசா வளர்றதுக்கு 15ல இருந்து 20 வருஷம் கிட்ட ஆகுது. அப்படி வளர்ந்த தென்னை மரம் காஞ்சு போய் அழியறத பாக்குறப்ப மனசுக்கு ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு. மிஷன் ஆஃப் அஸ்வின் அவங்கள எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு திருப்பூர் உடுமலைப்பேட் தாலுக்கால இலுப்பு நகரம் கிராமத்துல 12 ஏக்கருக்கு தென்னந்தோப்பு இருக்கு. இந்த தென்னந்தோப்புக்கு போற வண்டிப்பாதைய தனியார் நிறுவனங்கள், அதாவது கவர்மெண்ட் வண்டிப்பாதை, தனியார் நிறுவனங்கள் அதை ஆக்கிரமிப்பு பண்ணி இவங்களை உள்ள போக விடாம பண்ணிருக்காங்க. அதனால அந்த தென்னை மரங்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாம அந்த தென்னை மரங்கள் கொஞ்சம் கொஞ்சமா காஞ்சி அழிஞ்சுகிட்டு வருது. இப்ப புதுசா வந்த பிரச்சனை கிடையாது. ரொம்ப வருஷமாவே அவர் கலெக்டர் கிட்ட மனு கொடுக்கறது, சென்னையில போய் மினிஸ்டர்ஸை பாக்குறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இதுக்காக ஸ்டெப் எடுத்து பண்ணிருக்காரு. பட் இதுக்கான ஒரு நல்ல தீர்வுன்றது அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை இப்ப வரைக்கும். இந்த விஷயத்துக்கு இப்பவும் தீர்வு காண முடியல அப்படின்னா அங்க இருக்கிற அத்தனை தென்னை மரங்களும் அழிஞ்சு போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா அது காஞ்சு போய் அழிஞ்சுகிட்டு இருக்கு. அந்த வண்டி பாதையை கொடுக்கற வரைக்கும் அவங்களால தண்ணீர் பாய்ச்ச முடியாது. தண்ணீர் பாய்ச்சலன்னா அந்த தென்னை மரங்கள் அழிஞ்சு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு ஸ்விஃப்டா இந்த கவர்மெண்ட் ஒரு ஆக்ஷன் எடுத்து அந்த வண்டி பாதையை மக்களுக்கு கொடுக்கணும். இதுக்கு ஒரு நல்ல ஆக்ஷன் இந்த கவர்மெண்ட் எடுக்கும்னு நம்புறோம். இதை பத்தி எல்லாருமே பேசுங்க. அப்பதான் இது நிறைய பேரை ரீச் பண்ணும். சோ தட் மிஷன் ஆஃப் அஸ்வினுக்கு ஒரு நல்ல ஹெல்ப் கிடைக்கும் அண்ட் அந்த தென்னை மரங்களும் காப்பாற்றப்படும்னு நான் நம்புறேன்.